ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இந்த வேளையிலும் கூட எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 24வது அதிகாரத்தை தியானிக்கலாம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் யோயாக்கிமின் குமாரனாகிய எகனியா என்கின்ற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன்பாக வைக்கப்பட்டிருந்த அத்தி பழங்களுள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, பாபிலோன் ராஜா என்ன பண்ணிட்டான், இந்த யூதேய தேசத்துக்கு யோயாக்கிமின் குமாரனாகிய எகனியா என்கின்ற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் அங்கே இருக்கிற கொல்லரையும் தச்சரையும் சிறைப்பிடித்துக்கிட்டு போயிட்டான். அப்போ எரேமியாவுக்கு ஆண்டவர் என்ன காட்டினார், ஆலயத்துக்கு முன்பாக என்ன வச்சுருக்கான், 2 கூடைகள் வச்சுருக்கிறாராம், அத்திப்பழ கூடைகள். முதல் கந்தாயத்து அத்திப்பழங்கள் அப்படின்னா, முதல் கந்தாயம்னா முதல்ல காய்க்கிற காய். அது எப்படி இருக்கும், ஒரு மரத்தை நம்ம வைக்கிறோம், ஒரு காய், ஒரு கொய்யாக்காய் கூட இருக்கட்டுமே, அது முதல்ல காய்ச்சா எப்படி இருக்கும், முதல் காய் அது ஒரு நல்லா இருக்கும் இல்லை. அப்புறமா கரெக்டு காய் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அறுவடை பண்ணுவாங்க. அந்த முதல் அத்தாயம்னா முதல் அத்தாயம்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கத்தாயத்து அப்படின்னா முதல்ல காய்க்கிற ஒரு பழம். அந்த பழக்கூடைகள் வச்சுருக்கிறாராம். பக்கத்தில் இன்னொன்றுன்னா கெட்டுப்போன பழக்கூடைகள் இருக்கான். ஒன்று நல்ல பழங்கள், இன்னொன்று என்னது கெட்டுப்போன பழங்கள். 2த்தையும் நான் பார்க்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். தேவன் கேட்குறாரு, நீ என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆலயத்துக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கான், நல்ல பழங்கள் உள்ள அத்தி பழங்கள் உள்ள ஒரு கூடையும் கெட்ட பழங்கள் உள்ள ஒரு அத்தி பழக்கூடையும் இருக்குது. நல்ல பழம் புசிக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், கெட்ட பழம் என்ன பண்ண முடியும், தூக்கி தான் என்ன பண்ணணும், கீழே கொட்டுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நல்ல பழமாக யாரை எடுத்துக்கிறாராம், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறாங்கல்ல அந்த ராஜா பிரபுக்கள், அப்புறம் அந்த கொல்லர்கள் தச்சர்கள், இவங்களெல்லாம் என்ன பண்ணுறேன், நான் நல்ல பழமாக எடுத்துக்கிறேன். மற்றவங்க இந்த தேசத்தில் இருக்கிறவங்கள நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கெட்ட பழங்களாக எடுத்துருக்கிறேன். அது யாருன்னா, அவங்க யார், நல்ல பழமாக நான் எடுத்துக்கிறேன். கெட்டவங்க யாருன்னா, புசிக்கத்தகாத கெட்ட அத்தி பழங்களையும் தள்ளி விடுவது போல நான் சிதேக்கியா என்கின்ற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்தில் மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் தள்ளி விட்டுருவேன்றார். அந்த தேசத்தில் யூத தேசத்தில் இருக்கிறாங்க, யார் யார் இருக்கிறா, சிதேக்கியா ராஜா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பிரபுக்கள் இருக்கிறாங்க. அந்த தேசத்தில் என்ன இருக்கிறாங்க, மீதியான ஜனங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணுவேன், எகிப்து தேசத்தின் குடியிருக்கிறவர்களையும், எகிப்து தேசத்தில் கொஞ்சம் பேர் குடியிருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், தள்ளி விட்டுருவேன். யாரை போல் தள்ளி விட்டுருவேன், கெட்டுப்போன அத்தி பழத்தை போல் நான் என்ன பண்ணுவேன், தள்ளி விட்டுருவேன். நல்ல அத்தி பழத்தை நான் என்ன பண்ணுவேன், வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். எப்படி வச்சுருப்பாரன், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். நன்மை செய்வாராம். என்ன செய்வாரா, சிறைப்பட்டு போன ஜனங்களை மீட்டு என்ன பண்ணுவாராம், நன்மை செய்வாராம். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன்னு சொல்கிறார். கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போன ஜனங்களை மீண்டுமா அவங்க மேலே கண்ணை வச்சு என்ன பண்ணுவேன், நான் கொண்டு வருவேன். அவங்கள பிடுங்க மாட்டேன், அவங்கள நாட்டுவேன், அவங்கள என்ன பண்ண மாட்டேன், இடிக்க மாட்டேன், அவங்கள கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன ஜனங்களாக இருந்தாலும் நாம் கூட எந்தெந்த சிறையிருப்பில் நம்ம மாட்டிட்டுருக்குறோம், பண பிரச்சனையா, இல்லை பண கஷ்டமா, இல்லை சரீர பலவீனமா, சரீர வியாதியா, இல்லை சொந்தக்காரவங்க முன்னால் என்னது சண்டையா, பிரச்சனையா, போராட்டமா, இல்லை எந்த காரியத்தில் நம்ம அகப்பட்டு நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோமா, இல்லை நம்ம என்ன பண்ணுறோம், பாவ பழக்கம் ஏதாவது நமக்கு இருக்குதா, அதிலெல்லாம் நம்ம அடிமைப்பட்டு நம்ம இருக்கிறோமா, அதுலேருந்தெல்லாம் நம்மளை என்ன பண்ணுவோம் ஆண்டவர்
மீட்டெடுப்பேன்னு சொல்கிறார். மனசில் கவலையா வேதனையா எந்த நேரமும் ஒரு விடுதலை இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோமா, அந்த காரியத்தில் இருந்தும் நான் என்ன பண்ணுவேன், உங்களை மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பாபிலோன் ராஜாவுக்கு சிறைப்பட்டு போன ஜனங்களை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். நான் அவங்கள என்ன பண்ணுவேன், அவங்க மேலே என் கண்ணை வச்சு அவங்கள என்ன பண்ணுவேன், நான் கூப்பிட்டுட்டு வந்து அவங்கள ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அதுபோலத்தான் நம்ம யாரெல்லாம் எந்தெந்த சிறையிருப்பில் இருக்கிறோமோ அந்த சிறையிருப்புகள்லேருந்து நம்ம மாட்டிக்காமல் அந்த சிறையிருப்புலேருந்து நம்மளை மீட்டு கொண்டு வருவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தேவன் என்ன பண்ணுவார், சிறையிருப்பில் இருக்கிறோன்னு சொல்லி நம்மளை அப்படியே விட மாட்டார். ஏன்னா நம்ம நல்ல பழங்கள், யார் தேவனுக்கு முன்பாக நம்ம யார், நல்ல பழங்கள், முதல் அத்தியாயத்து பழங்கள். அப்போ நம்ம தேவன் பார்வையில் நம்ம நல்லவர்கள், அவர் நீதிமானாக நம்மளை பார்க்குறாரு. அவருடைய காரியங்களில் நம்ம உண்மையும் உத்தமமாக இருக்கிறோம். அவர் நம்முடைய அவருடைய காரியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பார்த்து வச்சுருக்கிறார். நல்ல கனிகளாக நம்மளை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நல்ல கனிகளுக்கு எடுத்துக்காட்டாக நம்மளை வச்சுருக்கிறார். அப்போ நாம் அடிமைப்பட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வேதனைப்படுறத தேவன் என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிற தேவன் அல்ல. நம்ம எந்தெந்த காரியத்திலெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்ம மாட்டிகிட்ருக்கோமோ அந்தந்த காரியத்திலேருந்து நம்மளை விடுதலை பண்ணி தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நம் தேவைகளை தேவன் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக சந்திப்பார். அப்போ நல்ல பழம் இருக்கிற கூட கெட்ட பழம் இருக்கிற கூட 2 பிரிவாக பிரிக்கிறார். யார் தேவனுடைய பிள்ளைகளை எப்படி பிரிக்கிறாரு, 2 பிரிவாக பிரிக்கிறார். நல்லவர்களை ஒரு பக்கமும் கெட்டவர்கள், அதாவது நல்ல கனி கொடுக்குறவங்கள ஒரு பக்கமும் கெட்ட கனி கொடுக்குறவங்கள உதறி போட்டுறார், அவங்கள தள்ளி விட்டுறார். நல்லவங்கள என்ன பண்ணுறார் தேவன், அவங்க எந்த கஷ்டத்தில் வேதனையில் எந்த பிரச்சனையில் எந்த போராட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த போராட்டத்திலிருந்து அவங்க என்ன பண்ணுறாரு, தேவன் எப்படி பண்ணுறாரு, விடுதலை தராரு. அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு. அவங்களுக்கு நன்மை உண்டாக அவங்க மேலே கண்ணை வச்சு அவங்கள சிறையிருப்பிலேருந்து மீட்டெடுத்து வந்து அவங்கள என்ன பண்ணுவார், தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதித்ததால் நான் கர்த்தர், அவர் கர்த்தர் என்று அறிகிற இருதயத்தை என்ன பண்ணுவார், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் தருவார். அது மட்டும் இல்லை, அவர்கள் முழு இருதயத்தோடு மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாரு. எந்த பிரச்சனை, போராட்டம், பாடு, கஷ்டம், வேதனை, துன்பம் எதில் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக விடுதலை தருவார். நான் தான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் முழு இருதயத்தோடு என்ன பண்ணுவாங்களாம், திரும்பி ஆண்டவர் பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்லி, இது யார் சொல்கிறது, தேவனே நமக்கு சொல்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம மேலே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. தேவனை நம்பாமல் மனுஷனை நம்பி சில காரியங்களில் தேவனை நம்பாமல் மனுஷனை நம்பி நம்ம வாழ்கிறோம்னா அந்த வாழ்க்கையிலேருந்து தேவன் நம்மளை மாற்றி அவர் பக்கமாக திரும்பணுன்ற ஒரு உணர்வை தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு கொடுப்பார். அவருடைய பிள்ளைகளாய் முழு இருதயத்தோடு நம்ம அவரை தேட ஆரம்பிச்சிருவோம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கெட்ட அத்தி பழங்களை என்ன பண்ணிடுறாரு, அத்தி பழங்களை தள்ளி விடுவது போல் அவருக்கு பிரியமில்லாத, ஒரு நன்மை செய்யாத, கனி கொடுக்காத, தேவனுக்காக வாழாத பிள்ளைகளை தேவன் என்ன பண்ணுறாரு, தள்ளி விட்டுருவார். தேவனுக்காக ஒரு காரியம் செஞ்சாலும் அது தேவனுக்காக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட தேவன் அவருடைய கணக்கில் நம்மளை என்ன பண்ணியிருப்பார், வச்சிருப்பார். அதன் மூலமாக நம்ம எந்தெந்த காரியத்தில் சிறைப்பட்டு இருக்கிறோமோ அந்தந்த காரியத்திலேருந்து நமக்கு விடுதலை கண்டிப்பாக தருவார். கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுறோமா, வியாதியால் கஷ்டப்படுறோமா, மனசில் நிம்மதி இல்லையா, சந்தோஷம் இல்லையா, குடும்பத்தில் பிரச்சனையா, போராட்டமா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் அந்த காரியத்தில் நமக்கு என்ன தருவார், விடுதலையை தருவார். நான் அவங்கள இடிக்க மாட்டேன், அவங்கள கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அப்போ நாம் தேவன் நம்மளை எப்பயுமே நம்மளை என்ன பண்ணிகிட்ருக்காரு, நம்மளை பார்த்துட்ருக்காரு. நாம் அவரை பார்க்குறோமோ இல்லையோ, தேவன் நம்மளை பார்த்து நம்மளை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்போ தேவன் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவார், எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் நம்ம வாழ்க்கையில் செய்வார். ஒன்று தான் அவர் எதிர்பார்க்குறார், நல்ல பழமாக இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்,
நல்ல பழமாக நம்ம இருக்கணும், நல்ல கனியாக நம்ம இருக்கணும், தேவனுடைய சமூகத்தில் நல்லவர்களாக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு தான் தேவன் என்ன பண்ணுறாரு, ஆசைப்படுறாரு. ஏன்னா அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் உண்மை உள்ளவர். அதுபோல் நாமளும் உண்மை உள்ளவர்களா, பரிசுத்தம் உள்ளவர்களா, நீதி உள்ளவர்களா, நியாயத்தோடு கூட நடக்கிறவர்களா நம்ம இருக்கணும்னு தேவன் என்ன பண்ணுறாரு, ஆசைப்படுறாரு. அப்போ நம்ம தேவன் எப்படி ஆசைப்படுறாரோ அதன்படி நம்ம நடக்கணும். உலகத்து மனுஷர்கள் எப்படி வேணால் நடக்கட்டும், இவங்க இப்படி செய்கிறாங்களே, அவங்க அப்படி செய்கிறாங்களே, அவங்க இப்படி பண்ணுறாங்களே, இப்படி போகிறாங்களே, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன் நம்ம அப்படி இருக்கிறோன்னா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம எல்லா உலக பிரகாரமான மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. அப்போ நாம் அவங்க தேவனை வணங்குறாங்க, ஆனாலும் இப்படிப்பட்ட காரியெல்லாம் செய்கிறாங்களே, நம்ம மட்டும் ஏன் இப்படி மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த சூழ்நிலையும் நினைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி தான் நம்மளை நடத்தணும்னு தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. அவருக்கு உண்மை உள்ள ஜனங்களா, அவருக்கு நீதி உள்ள ஜனங்களா, அவருக்காக வாழ்கிற ஜனங்களா, அவருக்கு பரிசுத்தம் உள்ள ஜனங்களா வாழணும்னு தேவன் என்ன பண்ணுறாரு, ஆசைப்படுறாரு. அதனால நமக்கு என்ன வரும், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். நம்ம நல்லது காரியங்களை செய்யும்போது வீணான பிரச்சனைகள் என்ன பண்ணோம், வரும். அதுக்காக நம்ம சோர்ந்து போகக்கூடாது, கலந்து போகக்கூடாது. நமக்கு இந்த வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை இருக்கா, இப்படி போராட்டம் இருக்கா, இப்படி அடிமைத்தனத்தில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கலங்க தேவையில்லை. அது எல்லாம் மாற்றி போட்டு தேவன் நம்மளை கட்டுகிற தேவனாய் நம்ம தேவன் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். அதுக்காக நம்ம தேவனை என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் தேவனை நம்ம தேடுறதை மட்டும் விடக்கூடாது. அவர் சமூகத்தில் அமர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை என்ன பண்ணோம், தேடணும். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேலை பொழுதில் கூட எரேமியா 24 படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கனிகளாய் அப்பா, நல்ல பழமுள்ள கனிகள் சாப்பிடுவதற்கு உகந்ததாக இருப்பது போல, கெட்ட கனிகளை அப்பா உதறி தள்ளுகிறது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை நல்ல கனிகளாய் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர், எங்களை வேறு பிரித்திருக்கிறீர். எங்களை அப்பா நீர் இடிக்க மாட்டீர், எங்களை கட்டுவீரப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை அப்பா ஸ்தோத்திரம். யாரெல்லாம் எங்களை உதாசீனப்படுத்துகிறாங்களோ, எந்தெந்த அடிமைத்தனத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த அடிமைத்தனத்தெல்லாம் மாற்றி போட்டு நுகங்களை கட்டுக்களை முறித்து போட்டு நீர் எங்களை ஆசீர்வதிக்க தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காய் நன்றி ஆவியானவரே. உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்திட்டீங்க, இனிமேலும் எங்களை நடத்த வல்லவராய் நீங்கள் இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை நன்றி உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல கனிகளாய் எங்களை நீர் அப்பா உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நீர் எங்களை நல்ல கனிகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கெட்ட கனிகளாய் எங்களை உதறி போடாதபடிக்கு நல்ல கனிகளாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காய் நன்றி அப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லா துதி கன மகிமை அப்பா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென்.